Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம dividend லெசனோட அடுத்த டாபிக் பார்க்குறோம். என்னன்னா sources and restrictions of dividend. Sources of dividend அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த டிவிடெண்டை வந்து அந்த கம்பெனி வந்து எப்படி கொடுக்க போகுது, எதுலேருந்து எடுத்து கொடுக்க போகுதுங்கிறது தான் நமக்கான சோர்சஸ். கம்பெனிக்கு ஒரு சோர்ஸுங்கிறது என்னவாக இருக்கலாம், அதோட ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை அது முன்னாடியே ஏர்ன் பண்ணி வச்சுருந்த ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் பணம் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நிறையா சோர்சஸ் இருக்கும். நம்ம கேஸில் ஒரு டிவிடெண்ட் வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறதுக்கு என்னென்ன கேசஸ் அப்படிங்கிறது தான் வந்து சோர்சஸ் ஆஃப் டிவிடெண்ட். சோர்சஸ் எது மாதிரி இருக்கலாம்னு பாருங்கள். கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆஃப்டர் ப்ரொவைடிங் ஃபார் டெப்ரிசியேஷன். இந்த வருஷம் ஒரு கம்பெனி வந்து ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்லேருந்து அதோட ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் எடுத்து கொடுக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி, கரண்ட் இயர் ப்ராஃபிட்டு. அடுத்து என்ன, பாஸ்ட் இயர் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி ஆஃப்டர் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன். பாஸ்ட் ப்ராஃபிட்னா என்ன, இதுக்கு முன்னாடி வந்து ஏர்ன் பண்ணி வச்சு நம்ம என்னைக்குனே ஒன்று பார்த்து வச்சுருப்போம். ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம டைப்ஸ் பார்க்குறப்ப ரீடைன்டு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ரீடைன்டு ப்ராஃபிட்ஸுங்கிறது தான் வந்து நமக்கான பாஸ்ட் ப்ராஃபிட். அந்த ரீடைன்டு ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுக்கலாம் தேவைப்பட்டா. சப்போஸ் இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட் 10ல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஏர்ன் பண்ணி வச்சுருந்த பாஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுக்கலாம். இது ஒரு சான்ஸு. இல்லை எனி கிராண்ட் மேட் பை கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்பெனி. கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனிக்கு, எதுக்காண்டி, இந்த டிவிடெண்ட் நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காண்டியே நான் உனக்கு சில கிராண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து சில டொனேஷன்ஸோ சில கிராண்ட்ஸோ வந்து அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராண்ட்டை வச்சு ஒரு கம்பெனி அவங்க ஷேர் ஹோல்டருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாம். இது ஒரு சோர்ஸு. இல்லை ஃப்ரீ ரிசர்வ், இது நார்மல், அதோட ரிசர்வ் இருக்கும், கம்பெனியோட ஜென்ரல் ரிசர்வ்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங். இது வந்து ஒரு முக்கியமானது. ப்ராஃபிட்டும் ரிசர்வும் தான் வந்து ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான ரிசர்வ் அப்படின்னு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமான சோர்ஸ் என்ன, ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் தான். கவர்மெண்ட் கிராண்டெல்லாம் வந்து அடிஷ்னல். அப்புறம் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். Company is assumed to having the liquid or cash sources for honoring the dividend declared. ஒரு டிக்ளேர் பண்ண டிவிடெண்டை கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு வந்து என்னவா வச்சுருக்கணும், லிக்விட் சோர்ஸாக இருக்கணும். விச் மீன்ஸ் ஈஸியாக வந்து அதை ஷேர் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி ஒரு சோர்ஸ். சிம்பிளாக சொன்னால் கேஷாக தான் இருக்கணும் டிவிடெண்ட் அப்படின்றாங்க. ஏன்னா டிவிடெண்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நான் வந்து உனக்கு பணமாக கொடுக்காம ஒரு பைக்காக கொடுத்துட்றேன்னு சொல்லலாமா ஒரு கம்பெனி? அந்த பர்டிகுலர் பைக்கை வச்சு அவரால் என்ன பண்ண முடியும், ஓட்ட தான் முடியும். அதை வந்து வேறு ஒரு டிரான்சாக்ஷனுக்கோ எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்ஸாக இருந்துடக்கூடாது, லிக்விட் சோர்ஸாக தான் இருக்கணும் ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா. இதுதான் முக்கியமான ஒரு நமக்கான ஃப்ரேஸ் மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாங்குவேஜ் ஆஃப் அக்கௌண்டண்ட்டுக்கு தான் இந்த ஃப்ரேஸ் புரியும். எவ்ரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கம்பெனி ஷால் பி ப்ரொவைடட் பிஃபோர் இட் இஸ் பெய்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு டிவிடெண்ட் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட பே பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ரொவைட் பண்ணிடணும். விச் மீன்ஸ் நம்ம அக்கௌண்ட்ஸில் என்ன படிச்சிருக்கோம், அக்ரூவல் பேசிஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். அக்ரூவல் பேசிஸ்க்கு கான்செப்ட் என்ன, ஒரு டிவிடெண்ட்டுன்னு சொல்லி நம்ம பே பண்ணுறோன்னா அந்த டிவிடெண்ட்டுக்கான கான்செப்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறது, பே பண்ணலைனாலும் அவுட்ஸ்டாண்டிங் டிவிடெண்ட், அக்ரூடு டிவிடெண்ட், ப்ரீபெய்டு டிவிடெண்ட்டுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பே பண்ண மாதிரி தான் நம்ம வந்து பே பண்ண மாதிரி மீன்ஸ் அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிறோம், இல்லை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் காமிக்கிறோமே தவிர பே பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக காமிக்கிறோன்னு கிடையாது. ஏன்னா நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது வந்து அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதனால தான் ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரும் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணிடணும் அப்படின்றாங்க. ப்ரொவைடிங் ஃபார் அன் எக்ஸ்பெண்டிச்சர் ஹிட்ஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி. இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம வந்து அக்கௌண்டிங் டேர்ம்லேயே பார்ப்போம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த கேஸில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சரு, அப்புறம் ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சரு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் காமிக்கிற ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தானே தவிர அதையும் நம்ம காமிக்க மாட்டோம்னு கிடையாது. அப்போது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காகவோ இல்லைனா முன்னாடியே கட்டினதெல்லாம் வந்து நமக்கு என்னது, ஒரு அக்ரூவல் பேசிஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அந்த அக்ரூவல் பேசிஸில் ஃபாலோ பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எதில், நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில். ஆனால் அதுவும் நம்மளோட நெட் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணுது. கரெக்டாக? ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸையும் நம்ம எக்ஸ்பென்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்மளோட நெட் ப்ராஃபிட் அதனாலையும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ டிவிடெண்ட் பே பண்ணால் மட்டும் அது வந்து ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணணும்னு கிடையாது.
அதை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டாலே வந்து அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நம்மளோட நெட் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இதில் ஒரு சின்ன கிளான்ஸ் பண்ணிடுங்க. டிவிடெண்ட் எது மூலமாக பண்ணலாம்? கரண்ட் இயர் ப்ராஃபிட், இந்த வருஷம் அந்த கம்பெனி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டு, பாஸ்ட் ப்ராஃபிட், போன வருஷம் ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணி அந்த ஏர்னிங்ஸை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த ப்ராஃபிட் மூலமாக பே பண்ணலாம். எனி கிராண்ட்ஸ் மேட் பை கவர்மெண்ட், கவர்மெண்ட்லேருந்து கம்பெனிக்கு வந்து இந்த பர்பஸ் காண்டின்னு சொல்லி கிராண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிராண்ட்டை வச்சு டிவிடெண்ட் பே பண்ணலாம். டிவிடெண்ட்டை ஃப்ரீ ரிசர்வ் மூலமாக ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்து பே பண்ணலாம். மெயின் சோர்சஸ் என்னென்ன? ப்ராஃபிட்டும் ரிசர்வும் தான் வந்து ஒரு டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு கம்பெனிக்கான இம்பார்ட்டண்ட்டான சோர்சஸ். நெக்ஸ்ட்டு, கம்பெனி இஸ் அஸ்யூம்டு டு ஹேவிங் லிக்விட் ஆர் கேஷ் சோர்சஸ் ஃபார் ஹானரிங் டிவிடெண்ட் டிக்ளேர்ட். ஒரு டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட்டை கம்பெனி பே பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன சோர்ஸ் இருக்கணும்? கேஷ் சோர்ஸாக இருக்கணும். விச் மீன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அதை ஈஸியாக ட்ரான்சாக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து கம்பெனியோட டிவிடெண்ட் இருக்கணும். இன் லாங்குவேஜ் ஆஃப் அக்கௌண்டன்ட், இது ரெண்டும் நம்ம அக்கௌண்டிங் டேர்மில் பார்க்குறது. ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரும் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணிடணும். எதில் ப்ரொவைட் பண்ணணும்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ப்ரொவைட் பண்ணிடணும். காரணம், நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறது டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கோட மெத்தட் என்ன? அக்ரூவல் பேசிஸ். அதனால் ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் அதை பே பண்ணணும். ஸோ நம்ம அந்த எக்ஸ்பெண்டிச்சரை ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? நம்மளோட நெட் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகுது. இதுதான் வந்து சோர்சஸ் அண்ட் ஜென்ரல் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.